நல்ல ஆண்டவருக்கு நேராக கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கலாமா? எல்லார கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம், நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார். ஒவ்வொரு காரியங்களை சொல்லி சொல்லி இந்த வசனங்களை வைத்து நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எந்தெந்த காரியத்தில் நாம் சரி செய்து கொள்ள வேண்டுமோ ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், உணர்த்துகிறார். ஆமேன். நல்ல கைகளை உயர்த்தி இந்த வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக, ஜெபத்திற்காக நல்ல ஒரு விசையாய் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. வாக்கு மாறாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை ஸ்திரப்படுத்துகிறவரே, எங்களை சீர்படுத்துகிறவரே, எங்கள் சீர்கேட்டுகளை மாற்றுகிறவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உங்க முகத்தை நாங்கள் தேடுகிறோம் ஆண்டவரே. நல்ல கைகளை உயர்த்தி, ஓ கர்த்தர் சொன்னார், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தத்துக்கு மாத்திரம் எல்லை இல்லை, இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி என்னை சுத்திகரிங்கப்பா, இன்னும் என்னை பரிசுத்தமாய் மாற்றுங்க. உங்க பிரசன்னத்தை உணர்கிறவனாய், உடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறவனாய் ஆண்டவரே ஒரு தாழ்மை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீணான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், கசப்புகள், வெறுப்புகள், கோபங்கள் ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்குமானால் ஆண்டவரே இந்த வேளையிலே உணர்த்துவீராக. இந்த சுத்திகரிப்பின் இந்த நாட்களிலே ஆண்டவரே இன்னுமாய் எங்களை புடமிடுவீராக, இன்னுமாய் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. நல்ல கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஒரு சில நிமிஷங்கள் நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னும் பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க, இன்னும் என்னை பரிசுத்தமாக்குங்க. ஓ ரகலபா ஷஹதலா பௌரியந்தலா. என் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் உட்காருதலை நீர் அறிந்திருக்கிறீர், எங்கள் உட்காருதலை நீர் அறிந்திருக்கிறீர். ஓ எங்கள் நாவின் வார்த்தைகளை நீர் அறிந்திருக்கிறீர், எங்கள் சிந்தைகளை நீர் அறிந்திருக்கிறீர், எங்கள் யோசனைகளை நீர் அறிந்திருக்கிறீர், எங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறீர், எங்கள் நடைகளை அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. நாங்கள் எந்த காரியத்தில் ஆண்டவரே உம்மைக்கு துக்கப்படுத்துகிறோமோ, எந்த காரியத்தில் நாங்கள் விழுந்து போகிறோமோ, எந்த காரியத்தில் நாங்கள் ஆண்டவரை சரி செய்து கொள்ள வேண்டுமோ ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்துகிறீர் ஆண்டவர். இன்னுமாய் ஆண்டவரை உணர்த்துவீராகப்பா. ஹல்லேலூயா. எங்களை விட்டு கொடுக்கிறோம். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை விட்டு கொடுக்கிறேன், ஆவியானவருடைய கரத்தில் விட்டு கொடுக்கிறேன். ஆவியானவரே என்னோடு இடைப்படுங்கப்பா, என்னோடு இடைப்படுங்கப்பா. இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு, இந்த வசனங்கள் எல்லாம் கேட்டு திரும்ப நான் பழைய நிலைமைக்கு நான் போயிடக்கூடாது, திரும்ப பழைய காரியத்துக்குள்ள நான் போயிடக்கூடாது. என் சுபாவம் மாறணும், என் நோக்கம் மாறணும், என் பார்வை மாறணும், என் நடைகள் ஸ்திரப்படணும். ஓ ரகபா ஷஹலதி அந்தரமா. நல்ல கைகளை உயர்த்தி பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற கிருபையை தாரும் ஆண்டவரே, பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற கிருபையை தாரும் ஆண்டவரே. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. ஓ ரபமா ஷதனா யந்தரபா. தேவனே நீர் எங்களை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, நீர் எங்களை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. லிதரமனா ஷதரா யந்தரோ. ஹல்லேலூயா. ஜீசஸ். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளையில், அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. மீண்டுமாய் பலிபீடத்தில் என்னை பாரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே.
அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே சொல்லுவோம். அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை என்னை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை மீண்டுமாய் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே சொல்லுவோம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி மீண்டுமாய் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை என்னை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை சுயமென்னில் சாம்பலை மாற சுத்தாவியே ஆனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்யுமே. சுயமென்னில் சாம்பலை மாற ஜெபத்தோடு சொல்லலாமா? ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்யுமே. எல்லார் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியின் கண்டு விரைந்தோடி வந்தே என்னை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை என்னை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை என்னை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை என்னை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இந்த வேளையில் எல்லாரும் கண்களை மூடி 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரே இப்படி பலிபீடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவருடைய ரத்தமே நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க முடியும். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரே எங்களை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, எங்களை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கலாம் நினைக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கலாம் வேதத்தை. இந்த வசனத்தை வாசித்து தொடர்ந்து நம்ம கர்த்தரை உயர்த்தலாம். ஆண்டவரோட அர்ப்பணிப்போடு. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதுலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். இந்த வசனங்கள், இந்த அதிகாரத்தை, இந்த 139வது சங்கீதத்தை இந்த வர்ஷிப் முடிஞ்சிட்டு பேர் கூட நீங்க எல்லா வசனங்களும் படிக்கலாம். 24 வசனங்கள்.
பாருங்க, தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆண்டவருக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எதையும் மறைக்கவே முடியாது. நம்ம முன்பாக வேணா வேஷம் போட்டுடலாம், எப்படியாவது அப்படி இப்படின்னு பண்ணிடலாம். ஆனால் ஆண்டவர் நம் உள்ளந்தரியங்களை அவர் அறிந்திருக்கிறார், யோசனைகளை அறிந்திருக்கிறார். ஆகவே பாருங்க, தாவீது சொல்லுகிறார், நான் உட்காருதலையும் எழுந்திருக்கிறதையும் என் நினைவுகளையும் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் ஆராய்ந்து அறிகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமா, வெளியில பரிசுத்தமா நம்ம இருக்கிறதை போல காட்டிரலாம். ஆனால் ஆண்டவர் நம் உள்ளத்தை அறிந்திருக்கிறார், நம் நினைவுகளை அறிந்திருக்கிறார், யோசனைகளை அறிந்திருக்கிறார், நடைகளை அறிந்திருக்கிறார். ஆகவே இந்த சுத்திகரிப்பின் நாட்களில இந்த ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரே என் வாழ்க்கையில இன்னும் ஆண்டவர் ஏதாகிலும் தூசி இருக்குமானால், உமக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குன்னா ஆண்டவர் எனக்கு உணர்த்துங்க. தாவீது இந்த சங்கீதத்தை அழகாய் சொல்லுகிறார், நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர். அதே இந்த சங்கீதத்தின் கடைசி 2 வசனங்களை வாசிக்கும் போது, 23வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். 24வது வசனம், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அல்லேலூயா. இந்த வசனங்களுக்காக கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். இருதயத்தை அறிந்து கொள்ளும். வேதத்துல வாசிக்கிறோம், இருதயத்தை குறித்து பார்க்கும்போது இருதயம் மகா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறதா. ஆமேன், ஆமேன். இருதயத்துக்குள்ள என்ன யோசிக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்துக்குள்ள கசப்பு இருக்கா, எனக்கு உணர்த்துங்கப்பா. யார் மேல நான் கசப்பு இருந்தா எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. மன்னியாத சுவாபம் இருக்கா, பகைகளை உள்ள வச்சிருக்கிறோமா, கசப்புகளை வச்சிருக்கிறோமா, மன்னியாத சுவாபங்கள் நமக்குள்ள இருக்கா பாருங்க. தாவீது சொல்லுகிற, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். இன்னைக்கு ஆண்டவருடைய கையில விட்டு கொடுங்க. ஆண்டவரே என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் அப்பா, என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் விட்டு கொடுக்கிறார். ஆண்டவரை நீர் அறிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க. ஆண்டவரை நீர் அறிந்து ஆராய்ந்து பாரும். ஆண்டவரே நீர் அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்துங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் நித்திய வழியில என்னை நடத்துங்க. ரொம்ப முக்கியம். இந்த சுத்திகரிப்புக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையின் நடைகள் எப்படி இருக்கணும்னா, நித்திய வழியில, நம்முடைய பாதைகள் நித்திய வழியில இருக்கணும். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் ஆண்டவரே, என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் ஆண்டவரே. ஓ ரபானா ஷந்தரா. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது அனனியா சப்பிரியால பார்த்து பேதுரு சொல்லுகிறார், சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? இருதயம் மோசமானது. வெளிப்பிரகாரமாய் நல்லவனைப் போல, நல்லவர்களைப் போல இருக்கலாம், கசப்பில்லாதவர்களைப் போல இருக்கலாம், எல்லாரையும் மன்னித்ததை போல இருக்கலாம், நம் முக நாடிகள் அப்படியே வித்தியாசமா காமிக்கலாம். ஆனால் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ள கசப்பை வைத்துட்டு வெளியில ஒரு மாதிரி சிரிச்சு பேசலாம். இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அறிவிருக்கிறார் ஐயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் அப்பா, என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் ஆண்டவரே. என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கப்பா, என்னை ஆராய்ந்து என் சிந்தனைகளை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. மன்னியாத சுபாவம் எனக்குள்ள இருக்குமானால் ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாங்க, மன்னிக்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. பிறர் மேல ஒரு கசப்புகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். இவங்க இந்த காரியத்தை எனக்கு செஞ்சுட்டாங்களே, இவங்க எனக்கு விரோதமா பேசிட்டாங்களே, இப்படி எல்லாம் கசப்புகள், பகைகள் உள்ள இருக்கலாம். இந்த பகைகள், கசப்புகள் நமக்குள்ள இருக்கும் போது நித்திய வழியிலே நாம் நடக்க முடியாது. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை அறிந்து கொள்ளுவீராக, என் இருதயத்தை அறிந்து கொள்ளுவீராக. தாவீது இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது போல சொல்லுங்க, என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க. மற்ற
மற்றவர்களை காயப்படுத்துகிற சிந்தனைகள் இருக்கிறதா? நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் சொல்லட்டும், ஆண்டவர் சொல்லட்டும். ஆண்டவரே, ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. ஓ ரகாலா பஷந்தலா ரேமா நாசியாந்தலா, எங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா, எங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா, எங்களை இன்னும் சுத்திகரிப்பீராக. ஓ ரேஹேலே பானா ஷஹதரமா, எங்களை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, எங்களை ஆராய்ந்து பாரும். நல்ல கைகளை உயர்த்தி ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீரறிவி, புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும், புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீரறிவி, புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். சொல்லுங்க, புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். உம் வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தே, உம் வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தே, கர்த்தாவே அவைகள் ஒளிய என்னிலே வெளிச்சம் காட்டிடுவே. கர்த்தாவே அவற்றை என்னிலே வெளிச்சம் காட்டிடுவே. ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீரறிவி, புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும், புதிதும் ஜீவனுமான. சொல்லுங்க, பாதையிலே ஓட செய்யும். வீண் வார்த்தை என் வாயினா, வீண் வார்த்தை என் வாயினா நினைக்காமல் பேசுகிறே. சொல்லுங்க, வீண் வார்த்தை என் வாயினா நினைக்காமல் பேசுகிறே. சொல்லுங்க, வீண் வார்த்தை என் வாயினா நினைக்காமல் பேசுகிறே. என் வாய்க்கு காவல் இன்றே இவையும், என் தூய வாழ்வை காத்து கொள்ள. என் வாய்க்கு காவல் இன்றே இவையும், என் தூய வாழ்வை. சொல்லுங்க, வீண் வார்த்தை என் வாயினா, வீண் வார்த்தை என் வாய். சொல்லுங்க, வீண் வார்த்தைகள், மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவர்களை குற்றப்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவர்களை மனவடிவாக்குகிற வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு என் வாய்க்கு காவல் வைப்பீராக. வீண் வார்த்தை என் வாயினா. சொல்லுங்க, ஒருவேளை சொல்லலாம், என்னை அறியாம பேசிடுறேன் பிரதர், என்னை அறியாம சில வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறேன். கைகளை உயர்த்தி, வீண் வார்த்தை என் வாயினா நினைக்காமல் பேசுகிறேன். என் வாய்க்கு காவல் இன்றே நீர் வையும், என் தூய வாழ்வை காத்து கொள்ள. என் வாய்க்கு காவல்
ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும் புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும் புதிதும் ஜீவனுமான புதிதும் ஜீவனுமான பாதையில் சொல்லுங்க. சுயமென்னில் சாக வேண்டும், சுயமென்னில் சாக வேண்டும், நீரென்னில் பெருக வேண்டும். ஜெபத்தோடு சொல்லுவோம். சுயமென்னில் சாக வேண்டும், நீரென்னில் பெருக வேண்டும். சொல்லுங்க. சுயமென்னில் சாம்பலே, சுயமென்னில் சாக வேண்டும், நீரென்னில் பெருக வேண்டும். சுயமென்னில் சாக வேண்டும், நீரென்னில் பெருக வேண்டும். என் சித்தம் விரும்பே, என் சித்தம் விரும்பே, என்னைய பலியாய் தேனே உம்மை இவை செய்ய. என் சித்தம் விரும்பே, பலியாய் தந்தேனும் சேவை செய்திடவே. ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீரறிவி. புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். ஓட செய்காண்டவரே. புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். என் வார்த்தைகள் வாழ்க்கையில் வராதபடி என் நாவுக்கு காவல் வைப்பீராக. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் வாய்க்கு காவல் வைப்பீராக, என் நாவுக்கு காவல் வைப்பீராக. என் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவர்களை குற்றப்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற வார்த்தைகள், மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவர்களை மனமடிவாக்குகிற வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்படாதபடி என் நாவுக்கு காவல் வையும் ஆண்டவரே. நல்ல கைகளை உயர்த்தி வேதத்துல பார்க்கிறோம். பெண்ணினால் அன்னாலை மனமடிவாக்குவாளாம். ஆலயத்திற்கு அவர்கள் போகும்போது அண்ணன் பெண்ணினால் வார்த்தையினாலே அன்னாலை மனமடிவாக்குவாளாம். நல்ல கைகளை உயர்த்தி, ஒருவேளை பெண்ணினாலை போல உங்களுடைய வார்த்தைகள் இருக்கிறதா? மற்றவர்களை மனமடிவாக்குற வார்த்தைகள் இருக்கிறதா? பேசுகிறீர்களா? கைகளை உயர்த்தி என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இவைகளெல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பானவைகள். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. வீண் வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், குற்றப்படுத்துகிற வார்த்தைகள் என் நாவிலிருந்து வரக்கூடாதப்பா. ஓ ராகாபா ஷஹந்தராபா, எனக்கு கண்ட்ரோல் தாங்க ஆண்டவரே. ஓ ராகாபா ஷஹந்தரா, என் நாவுக்கு காவல் வையும் ஆண்டவரே. ஜெபிங்க, வார்த்தையை சொல்லுங்க. என் நாவுக்கு காவல் வையும், என் நாவுக்கு காவல் வையும், என் நாவுக்கு காவல் வையும் ஆண்டவரே. என் வார்த்தைகள் மாறட்டும், என் பேச்சு மாறட்டும், என் பேச்சு மாறட்டும், என் பேச்சில ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும், என் பேச்சில ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும், என் வார்த்தைகளில ஒரு வித்தியாசம் காணப்படட்டும். நல்ல ஆவியில நிரம்பி அர்ப்பணிப்போடு ஜெபம் பண்ணுங்க, அர்ப்பணிப்போடு ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை மற்றவர்களை காயப்படுத்திருப்பீர்கள், ஆனால் சொல்லுங்க, என்ன மன்னிச்சிருங்கப்பா. மற்றவர்களை வார்த்தையினால எவ்வளவோ காயப்படுத்திட்டேன், எவ்வளவோ குற்றப்படுத்திட்டேன், எவ்வளவு வேதனையான வார்த்தைகளை நான் பேசிட்டேன், கஷ்டப்படுகிற வார்த்தைகளை பேசிட்டேன், என் பெற்றோர்களை பேசிட்டேன். சொல்லுங்க, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இன்னைக்கு மன்னிச்சிருங்கப்பா. என் நாவை ஆண்டவரே, என் நாவை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு இருப்பதாக. ஓ ரகாபா, ஏசாயா நாவை தொட்ட அந்த நெருப்பு தழல், ஏசாயா நாவை தொட்ட அந்த நெருப்பு தழல் எங்க நாவை தொடுவதாக.
எங்க நாவை தொடுவதாக. ஏசாயா நாவை அசுத்த உதடுள்ள மனுஷன், ஆண்டவரே எங்கள் உதடுகளை தொடுவீராக, எங்க நாவை தொடுவீராக. உங்க அக்கினி எங்களை தொடட்டும் அப்பா. நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் நாவை தொடுவீராக. அநேக குடும்பத்துக்குள்ள பிரச்சனையே வார்த்தையினாலதான், வீணான வார்த்தையினாலதான். சொல்லுங்க, என் நாவுக்கு காவல் வையும் ஆண்டவரே, வீண் வார்த்தைகளுக்கு, வாக்குவாதங்களுக்கு. ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைப்பீராக, என் நாவுக்கு காவல் வைப்பீராக. ஷேகா பஹதரபனா யாந்தோரோ, அக்கினி தொடுவதாக, உம்முடைய அக்கினி தொடுவதாக. ரேகேமா ஷதரஹலதியந்தரமா. ஓ ஜீசஸ், ஒரு விசையாய் சொல்லுவோமா? வீண் வார்த்தை நினைக்காமல் பேசுகிறேன். சொல்லுங்க, வீண் வார்த்தை என் வாயினா நினைக்காமல் பேசுகிறேன். என் வாய்க்கு காவல் இன்றே நீர் வையும், என் தூய வாழ்வை காத்துக்கொள்ள. சொல்லுங்க, இன்றே நீர் வையும், என் தூய வாழ்வை காத்துக்கொள்ள. ஆராய்ந்து பாரும், ஆராய்ந்து பாரும் தேவனே, என்னையும் நீர் அறிவீர். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும், புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீ கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சொல்லுங்க, என் இருதயத்தை சுத்திகரியும் ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்திகரியும் ஆண்டவரே. என் இருதயத்துக்குள்ள இருக்கிறதை நீர் அறிவீரப்பா. எங்கள் இருதயத்துக்குள்ள இருக்கிற காரியங்களை நீர் அறிவீர் ஆண்டவரே. வேதத்துல வாசிக்கிறோம், யாக்கோபு தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைக்கிறான். ஏசா சொல்லுகிறான், என் தகப்பனுக்காக துக்கிக்கிற நாட்கள் மிக மிக சீக்கிரமாய் வரும், அப்பொழுது நான் யாக்கோபை கொலை செய்வேன் என்று ஏசா தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டானாம். ஹல்லேலூயா. வார்த்தையில சொல்லலங்க, தன் இருதயத்துக்குள்ள சொல்லிக் கொண்டானா. எதனால? தகப்பன் யாக்கோபை ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா பகைக்கிறான். ஏசா பகைக்கிறான், தன் இருதயத்துக்குள்ள கசப்பை வைத்துக் கொள்ளுகிறான். எபிரேயர்களை வாசிக்கும் போது ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏசா ஒரு வேசிக்கள்ளன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசா ஒரு போஜன பிரியன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய கிருபைகளையும் இழந்து போனவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் இருதயத்துக்குள்ளே கசப்பை வைத்துக் கொண்டிருந்தான், இருதயத்துக்குள்ளே பகையை வைத்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. யாக்கோபோ பாருங்க, எத்தனாய் அவன் இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் போராடி இஸ்ரவேலாய் அவன் மாறினார். ஆனால் ஏசாவோ வேதத்தில், முழு வேதத்தில் பார்க்க
பார்க்கும்போது ஏசா ஒரு இடத்துல கூட ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணினதாய், உபவாசம் பண்ணினதாய், மனம் திரும்பினதாய் பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதீருங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். காரணம் ஏசாவின் இருதயத்துக்குள்ளே கசப்பு, ஏசாவின் இருதயத்துக்குள்ளே கசப்பு. நல்ல கைகளை உயர்த்தி தன்னுடைய சகோதரனை குறித்து வைத்திருக்கிற ஒரு கசப்பு. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்கள் கூட பிறந்தவர்களை வைத்து குறித்து நீங்கள் கசப்புகளை இருதயத்தில் வைத்திருக்கலாம். அவர்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து இருதயத்துக்குள்ள கசப்பை வைத்திருக்கலாம். இன்றைக்கு நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஏசாவை போல நாம் சீர்கெட்டவனாக இருக்கக்கூடாது. ஏசாவை போல நாம் கிருபையை இழந்துடக்கூடாது. ஏசாவை போல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்துடக்கூடாது. பிரியமானவர்களே, நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. என் இருதயத்துக்குள்ளே கசப்புகள் இருக்குமானால், என் சகோதரர்களை குறித்து, சகோதரிகளை குறித்து, என் கூட வேலை பார்க்கிறவர்களை குறித்து, என் உறவினர்களை குறித்து எனக்குள்ளே கசப்பு இருக்குமானால், பகைகளின் இருதயத்துக்குள் இருக்குமானால், அவைகளை நாங்கள் தூர வீசுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை சுத்திகரிப்பீராக, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை சுத்திகரிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஏசாவை போல நாங்கள் சீர்கெட்டவனாக இராதபடிக்கு ஹல்லேலூயா எங்களுக்கு இரக்கம் செய்வீராகப்பா, இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக. ஓசியா 14வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் சீர்கேடுகளை குணமாக்குவேன், நான் உன் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்று வாக்குரைத்திருக்கிறாரே. நாம் கர்த்தரிடத்தில் திரும்புவோமானால் நாம் சீர்கேட்டுகளை ஆண்டவர் குணமாக்குவார், குணமாக்குவார். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை கழுவும் ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எனக்கு தாரும். தாவீது 51வது சங்கீதத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, சுத்த இருதயத்தை தாரும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. சுத்த இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாரிசுத்த கூட்டம் நடுவில் நல்ல கைகளை தட்டி ஆருவே ஆரு
மாட்டீரோ ஆவி நீசப்பா இரக்கம் செய்ய மாட்டீரோ ஆவி நீசப்பா அன்று ஆயக்காரன் ஜெபித்தது போல ஆண்டவரே பாவியான மனுஷனப்பா என் மேல் கிருபையாய் இறங்கும் என்று ஜெபித்த போது அவனே நீதிமானாக எண்ணப்பட்டான் என்று கர்த்தர் இயேசு சொன்னாரே. ஓ பாவி நீசப்பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ அவர் இரக்கம் செய்கிறவர். சொல்லுங்க ஆண்டவரே நீர் பாரும் அப்பா, யாரும் காணாத உள் அலங்கோலத்தை நீர் காண்கிறவர், நீர் காண்கிறவர். உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். நல்ல கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் அப்பா, உணர்வுள்ள இருதயத்தை தாரும். ஒரு காரியம் தவறு செய்யும் போது, அதற்கு தவறான எண்ணங்கள் வரும்போது ஆண்டவரே எங்களுக்கு அந்த உணர்வை கொடுங்க. இதை செய்யாத, இதை செய்யாத, இதை பார்க்காத, துணிகரமா இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு உணர்வை எங்களுக்கு கொடுங்கப்பா. நல்ல கைகளை உயர்த்தி, உணர்வில்லாத இருதயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஓ ரிஹாபா ஷஹா தாராபா, உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. ஜெபிங்க, நீங்க ஜெபிங்க, கேளுங்க. ஒரு நிமிஷம் நல்ல கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. எதற்கும் நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாதபடி ஆண்டவரே, இந்த உலகத்தோடு நாங்கள் ஒத்து போகாதபடி, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி ஆண்டவரே, இந்த உலகத்தோடு நாங்கள் வாழாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் எங்கள் இருதயங்களிலே தீர்மானம் செய்ய தானியேல் தீர்மானித்தது போல ஆண்டவரே, தன்னை தீட்டுப்படாதபடிக்கு தானியேல் தீர்மானித்துக் கொண்டது போல ஆண்டவரே எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. ஓ நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆயிடக்கூடாது ஆண்டவரே, எங்களுக்கு அந்த கிருபைகள், அந்த உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. சரி பரவாயில்ல போகட்டும் அப்படின்ற ஒரு இருதயம் வேண்டாப்பா. ஓ ரஹாபா சந்தரா, உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஓ ரபானா சந்தரா, பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளுவீராக, எங்களை ஆட்கொள்ளுவீராகப்பா. ஓ ரபமா ஷதரா பாபா, ஓ அல்லேலூயா. ஆவியானவரே நாற்றலானவரே, ஆவியானவரே என்னாற்றலானவரே. சொல்லுங்க ஆவியானவரே, ஆவியானவரே என்னாற்றலானவரே, ஆவியானவரே என்னாற்றலானவரே. நினைவெல்லாம் என் நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், என் நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். சொல்லுங்க, செயல்படுத்துமே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. சொல்லுங்க, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே
பரிசுத்தரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா. சொல்லுங்க, புது படைப்பாய் மாற்றும் ஐயா. உடைத்து வீடும் உருமாற்றும், என்னை உடைத்து வீடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், என்னை பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தை. நல்ல கைகளை உயர்த்தி ஆவியானுடைய ஆளுகைக்கு விட்டு கொடுக்கலாமா? ஆவியானவரே, என்னை ஆட்கொள்ளுங்கப்பா, பலியாய் தந்தே. ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. சொல்லுவோம், ஆறுதல் காயம் கட்டும், காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, 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 எங்கள் ஆற்றலே, எங்கள் ஆறுதலே, ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஜெபத்தோடு கைகளை உயர்த்தி ஆவியானவரை ஆளுகை செய்யுங்கப்பா. ஆவியானவரை நீர் அசைவாடுங்க. ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய், ஜலத்தின் மேல் ஆழத்துல இருள் இருந்தது என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆவியானவர் அசைவாடின போது பூமியானது ஒழுங்கின்மை மாறினது, வெறுமை மாறினது, இருள் வெளிச்சமாய் மாறினது. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மைகள், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை, எங்கள் வாழ்க்கையில இருக்கிற இருள் வல்லமைகள், இருளின் ஆதிக்கங்கள், ஆண்டவரே சத்துருவின் கிரியைகள், ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். ஓ ராகாபா சந்தாரா, ஓ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, விசுவாசம் இருக்கா? உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆளுகை செய்கிறார் என்று இந்த நம்பிக்கை இருக்கா? இந்த விசுவாசம் இருக்கா? ஆவியானவர் என் குடும்பத்தில் இருக்காரு என்ற நம்பிக்கை இருக்கா? நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஜெபம் செய்யலாம். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானுடைய ஆளுகை. ஒருவேளை உங்க குடும்பம் சீரடைந்து போயிருக்கலாம்,
ஏதோ ஒரு காரியத்தினால உங்க குடும்பம் உடைக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு வெறுமை இருக்கலாம். பணம் எல்லாமே இருக்கலாம். பணம், காரு, வீடு எல்லாமே இருந்தும் வாழ்க்கையில ஒரு வெறுமை இருக்கா? இன்னைக்கு ஆவியானவர் அசைவாடினால் போதும். ஆவியானவர் அசைவாடினால் போதும். வீட்டின் காரியங்கள், சூழ்நிலைகள், வேலை காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு சிக்கலா இருக்கா? எதிர்காலம் ஒரு சிக்கலாய், ஒழுங்கின்மையா இருக்கா? சொல்லுங்க, ஆவியானவரே நீங்க அசைவாடுங்க, நீங்க அசைவாடுங்க, நீங்க வாசம் பண்ணுங்க. நல்ல ஜெபத்தோடு கைகளை உயர்த்துங்க. நம் வெவ்வேறு இடங்களிலே இருந்து கொண்டு ஆராதித்தாலும், ஆன்லைன்ல ஆராதித்துக் கொண்டிருந்தாலும், ஆவியானவர் ஒருவரே, ஆவியானவர் ஒருவரே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி, கடைசியா ஒரே குறிப்பு தான், ஆவியானவர் ஆளுகை செய்யணும். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கணும். ஆவியானவரால் நாம் நடத்தப்படுகிற அனுபவம் வேணும். ஹல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள் என்று ரோமர்ல வாசிக்கிறோம். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. இந்த சுத்திகரிப்பு எல்லாமே கடைசியில ஆவியானவரால் நாம் நடத்தப்படணும். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி, ஆவியானுடைய ஆளுகை என் பிள்ளைகள் மேல வருவதாக, ஆவியானுடைய ஆளுகை குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் வருவதாக, ஆவியானுடைய ஆளுகை, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை என் வீட்டை சுற்றிலும் இருப்பதாக. என் வீட்டில் இருக்கிற எல்லா ஒழுங்கின்மைகள், எல்லா வெறுமைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக. ஆவியானவரே, அந்த சூழ்நிலையில நீர் அசைவாடுங்கப்பா. எதிராயிருக்கிற இந்த சூழ்நிலையில நீர் அசைவாடுவீராக. எல்லா சிக்கல்கள், எல்லா போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வருவதாக. ஓ, இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக ஆண்டவரே நீர் அற்புதம் செய்வீராக, நீர் அற்புதம் செய்வீராக. ஆவியானவரே, இந்த காரியங்களிலே ஜெயம் எடுக்க உதவி செய்வீராக. விசுவாசியே, நீ தோற்று போவதில்லை. கர்த்தர் ஆளுகை செய்வார் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆளுகை வரும் என்று சொன்னால் நாம் ஜெயம் பெறுவோம். நல்ல கைகளை உயர்த்தி, ஆவியானவரே எங்கள் ஆற்றலானவரே, ஆவியானவரே என் ஆற்றலானவரே. ஆவியான கடைசியா எல்லாரும் எழுப்பி நின்றோம், முழங்கால் படியிட்டோம். உங்க வீட்டில் அப்படியே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே நடந்து கொண்டே சொல்லுங்க, ஆவியானவரே ஒவ்வொரு அறையில உங்க ஆளுகை வரட்டும். ஒவ்வொரு ஆளுகையில, ஒரு ரூம்ல உங்க ஆளுகை வரட்டும். ஆண்டவர் அரசாளுவீராக, கர்த்தர் அரசாளுவீராக, கர்த்தர் ஆளுகை செய்வீராக. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை, ரட்சிக்கப்படாமல் இருக்கிற கணவனை ஆண்டவரே அவர்கள் மேல் உம்முடைய ஆளுகை வருவதாக. எல்லா பிசாசின் வல்லமைகள் செயலிழந்து போவதாக. எல்லா வெறுமைகள் இயேசுவே உம்முடைய நன்மையினால நிரப்பப்படட்டும் அப்பா. என் ஆற்றலானவரே, ஆவியானவரே அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. மனிதன் அடைத்த வாசல்கள் நம்முடைய கவன குறைவினால, நம்முடைய தவறினால இழந்து போன சில ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்ள ஆண்டவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமானா திரும்பவும் ஆண்டவர் நம்மை நிலைநிற்க செய்வார். நீ கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவாய். யோபுல வாசிக்கிறோம், நீ கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினான், கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினான் நாம் திரும்ப கட்டப்படுவோம், திரும்ப
வேண்டுமோ சொல்லுங்க. ஆவியா ஓ ரகமாமா செதேரியாதரா. என் குடும்பம் கட்டப்படட்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படட்டும், என் எதிர்காலம் கட்டப்படட்டும். என் ஆற்றலானவரே ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே உம்முடைய கிருபாசன தண்டையில நாங்கள் வருகிறோம். உம்முடைய கிருபையினால் எங்களை மூடுவீராக. ஒரு விசையா எங்களை கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, வேதனையாக்கும் வழி உண்டோ எங்களிடத்தில் இருக்குமானால் நித்திய வழியில எங்களை நடத்துங்கப்பா. கடைசியா ஒரு நிமிஷம் சொல்லுங்க, நித்திய வழியில எங்களை நடத்திருங்க ஆண்டவர். நித்திய வழியில ஜீவ பாதையில எங்களை நடத்திருங்க. உம்முடைய கிருபையின் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.